ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபத்யார்ணிகுணார்ணவம் இதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம்யாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யமோகதஸ்தைதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिसर्वं यदेन नियमेन मधन्वयानाम् आद्यस्ति नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाग्भयभट्टनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिभागान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அஷ்டம சர்க்கத்தில் 49வது ஸ்லோகம் பாருங்கோ. அங்கே விஸ்வாமித்திரர் வருகின்றார். ஜனகன் தசரத மகாராஜாவுக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று அந்த 4 குழந்தைகளையும் வசிஷ்டா யூனிவர்சிட்டியில் சேர்த்துடுறா. அந்த இடத்துல குழந்தைங்க வரும்போது திரும்பவும் அவங்க ஜனக மகாராஜாவுடைய பேலஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துக்கு விஸ்வாமித்திரர் வருகின்றார். அதுதான் அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்னா, அதரிஷ்டமனசா ராஜா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச்ச பரமோதாரோ ஹிருஷ்டஸ்தமபி பூஜயன். அங்கே விஸ்வாமித்திரர் என்னும் மகரிஷி எப்படியாப்பட்டவர்னா மகாமுனி. முனினா என்ன? மனநசீலக முனி. யார் ஒருவர் வேதங்களை எல்லாம் நன்கு கற்று தெளிந்து அதில் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு ஆப்டாக சொல்கிறாலோ அவெல்லாம் முனி. என்னுடைய ஆச்சாரியன் வாதுல நந்தகுமார் ஜி சுவாமிகளும் ஆகட்டும், ஸ்ரீ சௌரிராஜ சுவாமிகள் ஆகட்டும், அவர் முத்துபட்டர்னா செங்கேந்திபுரம் முத்துபட்டர்னா ஆகட்டும், அவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வைதிக இதுவெல்லாம் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்ரீபாஷ்யம் முதலான வைதிக வைஷ்ணவ பரம்பரையான அந்த கிரந்தங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்டாக புக்கே பார்க்க மாட்டா, டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லுவாள். நான் சொல்லுவேன், சுவாமி தேவரே நீங்கள்லாம் முனிவர் மாதிரி, ஏன்னா எல்லாத்தையுமே அப்படியே மனநம் நொற்று போட்டு வச்சுருக்கா. அதுவும் டாக்டர் சௌரிராஜன் சுவாமியை பற்றி சொல்லி தரணும். எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ் தான், எதுவுமே புக்கை பார்த்தே வராது. எல்லாமே அப்படி ஆன் த ஸ்பாட் அடிச்சு விடுவார். அதே மாதிரி நந்தகுமாரனா எல்லாருமே, எல்லா ஆச்சாரியும், நான் எந்த ஆச்சாரியும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஆச்சாரியர்கள் அவங்கெல்லாம் முனிகள், மகாமுனி. ஆனால் இவர் யாரு? மகாமுனி. உவாச்ச பரமோதாரக, எல்லாருக்கும் பரம உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். யதாமிருதஸ்ய சம்பிரார்த்தயதா ததா யதா வருஷம் நூதகே. எப்படி அவர் வந்தாருன்னா அதை கம்பநாட்டாழ்வாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா கம்பேருக்கு ஒரு கம்பன்னு சொல்லுவார் எங்கள் ஆச்சாரியர். எனக்கு நிறைய ஆச்சாரியர் இருக்கா, அதில் ஒரு ஆச்சாரியர் அவர் எப்போவுமே சொல்லும்போது சொல்கிறார், கம்பேருக்கு கம்பரை தான் பார்க்கணுன்னு. விஸ்வாமித்திரருடைய வருகையை அவர் சொல்கிறார் 317வது ஸ்லோகத்தில். மடங்கள் போல்மை பிரான் முன்னர் மண்ணுயர் அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடம் கொள் நான் முகனை படைப்புண் ஈடு எனா தொடங்கிய துணி ஒரு முனிவன் தோன்றினான். பியூட்டிஃபுல்லான அந்த வர்ணனை. மடங்கள்னா என்ன? சிங்கம் போல மெய்ப்பிரான். அவன் எப்படி வரான்னா, உலகு வேறு அமைத்து, எப்படி வேறு உலகத்தையே அமைச்சார். யாருக்காக? திரிசங்குன்றவருக்காக வேறு ஒரு ஸ்வர்க்கத்தையே அமைச்சவர். நான் முகனை யும் படைப்பன்
ஏன்னா அவர் திரிசங்கு என்ன பண்ணார், ஒரு பிரம்மலோகத்தையும் உருவாக்கிட்டார். மீன்ஸ் விஸ்வாமித்திரர் திரிசங்குக்காக ஒரு பிரம்மலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் தேவலோகத்தையுமே உருவாக்கினவர். ஈண்டு என தொடங்கி துணி ஒரு முனிவன், இங்கேயும் இவர் என்ன சொல்றார், முனிவன் சொல்றார். வால்மீகி ராமாயணத்துலையும் பார்த்தீங்கன்னா மகாமுனிகின்றார். அப்போ 2 பேருமே தே ஆர் கிவன் த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தட் விஸ்வாமித்ரா இஸ் அ முனி அப்படின்னு. ஆனால் அவர் பிரம்ம ரிஷி பட்டத்துக்காக எப்படிலாம் பண்ணாருன்றதை பின்னாடி வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி மகரிஷியை சொல்ல போகிறார், அதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ அவர் வந்த பிறகு இப்போ தசரத மகாராஜா எப்போவுமே ஒரு பெரிய பெரிய மகான்கள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணி முதல்ல பாத பிரக்ஷாலனம் செஞ்சு அருகியம் ஆச்சமணியம் புனராச்சமணியம்லாம் பண்ணி அவளுக்கு நமஸ்காரம் செஞ்சு, தேவரீர் எங்களுடைய அடியேன் குடியில்னு சொல்லணும். அது எவ்வளோ பெரிய பெரிய மாளிகையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லும்போது வைஷ்ணவ பரம்பரையில் சொல்லுவாங்க, அடியேனுடைய குடிசைக்கு எழுந்தருளிய காரணம் என்னவோ அப்படின்னு கேட்கணும். வந்தீங்களா, என்ன என்ன சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டே திறக்க மாட்டா, அங்கே இருந்துகிட்டே விஸ்வாமித்திரன் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்களே. இப்போ வந்தாருன்னா ஃப்ளாட் சிஸ்டமில் அங்கேருந்து அவர் காலிங் பில் கொடுத்தாருன்னா, எஸ் ப்ளீஸ் டெல் மீ வாட் பர்பஸ் யூ ஹவ் கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போங்க அப்படின்வா. ஆனால் அப்படி இல்லை, தசரத மகாராஜா அந்த விருந்தோம்பலுக்காக பாருங்க எப்படி பண்ணுறார். கம் ச தே பரமம் காமம் கரோமி கிமு ஹர்ஷிதம் ஹர்ஷிதः பாத்ரா பூதோசி மே பிரம்மன் திவ்யா பிராப்தோசி தார்மிகः. தர்ம வழியில் சிறந்தவரே, முனிசிரேஷ்டரே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். இது தசரத மகாராஜா எப்போவுமே அவர் எலெக்ஷனில் நின்னார்னா டக்குன்னு ஜெயிச்சுடுவார். எல்லாருக்குமே அந்த டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு அந்த இது. அவரை வினயத்தோடு போய் நமஸ்காரம் செய்து, பகவானே தேவரீர் எங்களுடைய ஆசிரமத்துக்கு எழுந்தருள் இருக்கேள், என்ன வேணும் அப்படின்னு சொல்றார். அத்யமே சஃபலம் ஜென்ம ஜீவனம் ஜீவிதம் ச சுஜீவிதம். பகவானே பாருங்க, அவருடைய அரண்மனையிலேயே வசிஷ்டர் இருக்கார், வாமதேவர் இருக்கார், கஷ்யபர், ஜாபாலர் போன்ற மகரிஷிகள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு முனிசிரேஷ்டர் வரும்போது அவரை எப்படி நமஸ்காரம் செஞ்சு அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ன்றத அழகா இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வருகையை வச்சு வால்மீகி மகரிஷி தசரதனை ஒரு கருவியா வச்சு காமிக்கிறார் நமக்கு. அத்யமே சஃபலம் ஜென்ம, தசரத மகாராஜா சொல்றார், எனக்கு இன்றே என்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டேன். ஜீவிதம் ச சுஜீவிதம், ரொம்ப சந்தோஷமா நன்னா இருக்கேன் சுவாமி, நாங்க நன்னா இருக்கோம், நீங்க நன்னா இருக்கீங்களா அப்படிதான் கேட்போம். ஓகேங்களா. பூர்வம் ராஜர்ஷி சப்தேன தபசாத்யோதித பிரபவ. அவர் எப்படி வர்றாருன்னா, அந்த ராஜர்ஷி ஒரு சிங்கம் மாதிரி, அவருக்கு தாடிலாம் இருக்கு, வெள்ளை தாடிலாம், சும்மா அப்படியே ஜல்லன்னு வச்சுட்டு இருக்கார். அப்படியே அந்த மகா தேஜஸ், அவர் அப்படியே அந்த இதுவோட வர்றாரா. எப்படின்னா அவர் கேட்குறாரு தசரத மகாராஜா, முதல்ல அவருக்கு ஆசனம்லாம் கொடுத்து சேர்லாம் கொடுத்து சிட்டிங் உக்காரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றார், ப்ரூஹியத் பிரார்த்திதம், நீங்க எதற்காக வந்தீரோ அதை கேட்டு பெறுங்கள் பகவானே, நீங்க கேட்டுக்கோங்கோ. துப்யம் காரியம் ஆகமனம் பிரதி, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் உடனே சொல்லிட்டாரு. உடனே ப்ளீஸ் ஆர்டர் மீ அப்படின்றார். எனக்கு நீங்க கேட்கணும், யாச்சகமா கேட்கணும். ஐயோ என்னடா அது, இவ்வளோ ரிஷிகள் முன்னாடியும் தசரத மகாராஜா ஒரு பெரிய ராஜாவாச்சு, இவங்கிட்ட நம்ம கேட்கணுமேன்ற தயக்க வேண்டாம். இச்சாம்யனுகிருகீதோஹம் துவமர்த்த பிரதிவிருத்தையே, ஏ விருத்த பிரவித்தையே, நல்ல வயசான கோலத்தில் வந்திருக்கக்கூடிய சிங்கம் போன்ற கர்ஜிக்கக்கூடிய முனிகளின் சேஷ்டரான மகாமுனியே, காரியஸ்யன விமர்ஷக, எதுக்கும் நீங்கள் தயங்க வேண்டாம். ச கந்தும் ஹர்ஹசி கௌஷிக, ஏ கௌஷிகன்ற பாருங்கோ, இந்த இடத்துல தான் அவரு, ஏன்னா பெரிய பெரிய முனிகளை விஸ்வாமித்ரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்பயே இவரே சொல்லிட்டார், தசரத மகாராஜாவும் ஒரு பெரிய மகான், விஸ்வாமித்திரரும் மகன். அது மட்டும் இல்லை, வந்தவால கரெக்டாக உபச்சாரம் கொடுக்கும்போது அவாகிட்ட போயிட்டு என்ன வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வ சரித்திரத்தெல்லாம் சொல்லி பிஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றார், நீங்களும் ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தவர்கள், அதனால் உங்களுக்கு தெரியும் நானும் இப்பொழுது ராஜா அப்படின்றது சூச்சகமாக சொல்றார். கந்துமர்ஹசி கௌஷிக, ஏ கௌஷிகா, முன்னொரு காலத்தில் கௌஷிக ரிஷியாக இருந்தவரே நீ. ஏன்னா முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திர கௌஷிகன்ற ரிஷியா தானே இருந்த, மீன்ஸ் ராஜாவா தானே இருந்தாரு. அந்த ராஜாவா இருந்து நீ இப்ப ரிஷியா வந்திருக்க பாருங்க. இதுல ஒரு பெரிய சூச்சகம் இருக்கு. வால்மீகி மகரிஷி இதுலயும் ஒரு பெரிய இது
எந்த பதவியில் இருக்கிறோம், எந்த ஜாதி குல கோத்திரத்தில் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் பிரம்ம ஜானம்ன்றது தானாக வரும்ன்றது இது ஒன்றே நமக்கு பிரமாணம். அதனால தான் கண்ணனம்பரான் பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகாக சொல்கிறார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம், நான் அதில் இல்லைன்றார். அடுத்தது நான் சொல்கிறாரு, நமே பார்த்தாசி கர்த்தவியம் திரிஷ்லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணின்றார். அதே பகவான் திரும்பவும் 18வது சாப்டர் சொல்லும்போது சொல்றார், ஸ்வேஸ்வே கர்மண்யபிரதக சம்சித்திம் லபதே நராஹா. ஸ்வேஸ்வே கர்மண்யபிரதக, யார் எக்குலத்தில் பிறந்தார்களோ அக்குலத்தில் பிறந்து அவர்கள் அங்கேயே நீங்கள் கர்மயோகத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக நீங்கள் என்னை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திர மகரிஷிய இந்த இடத்துல சொல்றார் பாருங்க. விஸ்வாமித்திரர் அப்ப என்ன, இஸ் born by சத்ரியா, பட் நவ் he became the ராஜரிஷி பிரம்ம ரிஷி. ராஜரிஷினா ராஜானாம் ரிஷிக்கு ராஜரிஷிக்கு. சத்திரிய வம்சத்துல இருந்து அவர் ஒரு முனிசிரேஷ்டரா தபஸ்வா இருந்தார். யாரு, நம்ம பாகவதத்துல கூட பார்க்கலாம். ஜடபரதர், அவர் ஆதி ஜடபரதரா இருக்கும்போது he was actually by born, பட் ஆனா ராஜரிஷியா இருந்திருக்காரு. ஆனா இங்க என்னன்னா பிரம்மரிஷியா இருக்கேன். அப்ப எந்த வர்ணாசிரமத்தில் நம்ம பிறக்கிறோன்னு கிடையாது, ஆனால் எப்படி நம்ம வாழறோன்னு தான் முக்கியம். அந்த இடத்தை இவர் சொல்கிறார், கௌஷிகஹ அப்படின்ற ஒரே சப்தத்தில் பியூட்டிஃபுல்லாக அழகாக போட்டிருக்கார். இப்போ இவர் என்ன கேட்க போகிறாருன்றத நம்ம அடுத்தது சொல்கிறோம். கர்த்தா ச அகம் அனி அசேஷேன தெய்வம் ஹி பகவான் மம, நீங்கள் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம் பகவானே, அதனால் யோசிக்காமல் தயவு செய்து என்னிடம் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இப்போ தசரத மகாராஜா கேட்டுட்டார், சுவாமி வாங்கோ, வந்துருங்க, உட்காருங்கோ, உங்களுக்கு சேர்லாம் கொடுத்துருக்கேன், கோச்சுக்காதீங்கோ, என்னுடைய நீங்கள் தங்கள் வருகை எங்களுக்கு புண்ணியம்தான் உருவாக்கும், நீங்கள் ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தவர், அதனால் நீங்கள் தயவு செய்து ஏதாவது கேட்டு எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டார். இப்போ விஸ்வாமித்திரர் இதுக்கு பதில் சொல்ல போறார். அவர் என்ன சொல்ல போறாருன்னதையும் பார்த்துடலாம். விஸ்வாமித்திர மகரிஷி என்ன சொன்னார்ன்றத 19வது சர்க்கத்தில் சொல்றார். பாலகாண்டம் 19வது சர்க்கம் எடுத்துக்கோங்க. 2வது ஸ்லோகம் பாருங்கோ. முதல் ஸ்லோகத்திலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதத் சுத்வா ராஜசிங்கஸ்ய, ராஜசிங்கமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திர மகரிஷி என்ன சொல்றாருன்னா, சதுருஷம் ராஜசார்தூல தவைவாத்புத் புவி நான்யதா. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினஹ சதுருஷம் ராஜசார்தூலஹ. ஏ ராஜசார்தூல, ராஜாக்களில் சார்தூலனாக, விக்ரம சார்தூலனாக இருக்கக்கூடியவரே, மகாவம்ச பிரசூதக, எப்படியாப்பட்ட வம்சத்தில் நீ வந்தவன், மாந்தாத்தா, அசமஞ்சஸ், திலீபன், பகீரதன் போன்ற பெரிய இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவனே, வசிஷ்ட வியபதேச, வசிஷ்டனுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு வாழ்பவனே, நீ எப்படி இருக்கின்றாய், தவைவத்வான் அந்யதா, உன்னை தவிர வேற யாரும் இதை சொல்ல முடியாது. என்னத்த, அத்யமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம், நீங்கள் எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்றது உன்னை தவிர வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒன்று நீ விக்ரமசார்தூலனாக இருக்கின்றாய், 2வது வசிஷ்டனிடம் உபதேசம் பெற்றிருக்கின்றாய், 3வது நீ ஒரு பெரிய ராஜ வம்சத்தில் பிறந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லை, வம்சத்திலேயே மகா ராஜனான ராஜா ராமச்சந்திர பிரபுவே இருக்கின்றாரே, விஷ்ணுவே அவதாரம் செஞ்சிருக்காரே, அதனால் உன்னை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். இது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தி போய் சொல்லுவாலாம், வாட் யூ வாண்ட் அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொல்லுவார் அந்த இடத்துல, நாரத மகரிஷி, உன்னை தவிர வேற யாருமே இதை சொல்ல முடியாதுமா, ஏன்னா நமக்கு எது வேணும்னாலும் பக்தி தான் வேணும் முதல்ல. ஸோ அதே போல் இந்த இடத்துல சொல்கிறார், வசிஷ்டரும் வசிஷ்டருடைய உபதேசத்தில் இருக்கக்கூடியவனே நீ, உனக்கு நான் சொல்வதற்கு ஒன்று உண்டு. அகம் நித்யம் நித்யமாதிஷ்டே சித்தார்த்தம் புருஷர்ஷப தஸ்ய விக்னகரௌ தியௌது ராட்சசோ காமரூபினோ. நான் சொல்வதற்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர மகரிஷி தசரதியை பார்த்து சொல்றார். நான் அங்கே சித்தாசிரமம் என்னும் இடத்தில் ஒரு
அழகான ஒரு தபஸை மேற்கொள்ளவிருக்கின்றேன். ஆனால் அந்த இடத்தில் விக்னங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இவரை பற்றி நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். சுவாமி, இப்போதான் நீங்களே சொன்னீங்க இவர் வந்து ராஜ ரிஷியாக இருந்து பிரம்ம ரிஷியான பட்டங்கள்லாம் வச்சிருக்கவர், சத்திரிய வம்சத்தில் வந்தவர். இவருக்கே தெரியாத ஒரு யாகத்தை எப்படி சம்ரக்ஷணம் பண்ணுறதுன்னுறது அப்படின்னு. ஆனால் அதில் என்னன்னா, அந்த மாதிரி ஹோம யஜ்ஞம் அதெல்லாம் பண்ணும்போது கோவப்படக்கூடாது, கோவப்படாமல் செய்ய வேண்டும். அதற்காக செய்ய வேண்டியது தான் இந்த மாதிரி. இப்போ இந்த யாகம் யஜ்ஞம் செஞ்சுட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் செஞ்சுட்டு இருக்கும்போது யாருன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் அந்த இடத்துல கோபம் வந்துடும். அப்போ அந்த கோபம் வந்துடுத்துனா அவரால் அந்த ஹோமத்தை யாகத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், அந்த இடத்துல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. யாரால டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு? தியௌது ராட்சசௌ காமரூபினோ, 2 காமரூபணம், ஆசை அளவுக்கு மேல் இருக்கக்கூடிய 2 ராட்சசர்கள். யார் அவர்கள் என்றால் சுபாகு, மாரீச்சன் என்பவர். யார் இவா? 2 பேரும் சூர்பனகாவுடைய சன்னு. ஓகேங்களா? இவா சுபாகு, மாரீச்சன், 2 பேராலே எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்றார். அந்த இடத்துல அவரே சொல்றார், மாரீச்ச சுபாகுச்ச வீரியவந்தோ சுசிக்ஷிதோ சமாம்சருதிரோ ரோகௌ வேதம் தப். அவர் என்ன பண்ணிடுறான், அந்த யாக யஜ்ஞம்லாம் செஞ்சா அந்த அந்த ஹோமகுண்டம் இருக்கு பாருங்கோ, அதில் அவள் மாம்சம் ருதிரங்கள் எல்லாம், மாம்சம்னா ஃப்ளஷ், ருதிரம்னா ரத்தம், இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொட்டிடுறா. அப்போ என்ன ஆயிடுது, யாகம் இதுவாகிடுது, அதோடைய அந்த புனிதத்தை இழக்கின்றது. அதனால் எனக்கு ரொம்ப இதுவாகிடுத்து, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா, அதனால நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறார். நச்சமே குரோதசம், ஏன்பா எனக்கு கோபமும் வரக்கூடாது அந்த இடத்துல, அதனால தான் நான் அந்த வேள்வியை செய்யறதுனால நானே எப்படி கோவப்பட்ட வாழை கொள்ள முடியும் அதுன்றதையும் அதையே சொல்கிறார். நச்சமே குரோத மிருத்ருஷ்டோ புத்தீர் பவதி பார்த்திவ. பிருது மகாராஜா வம்சத்தில் வந்த பார்த்திவ குல சிரேஷ்டனே, அதனால் நான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றார். டியூரிங் தட் யாகா ஐ ஷுட் நாட் கெட் ஆங்கிரி, ஸோ தேர்ஃபோர் ஐ எம் ஆஸ்கிங் ததா பூதா ஹி சாச்சார்யா நஷாப தத்ர முச்சதே. ஓகே, நீங்கள் சாபம் கொடுத்துருங்களே அப்படின்னா, சாபமும் அங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து அது மாதிரி சாபம் கொடுத்தோன்னா அது இதுவாயிடும், அப்போ என்னுடைய தபசக்தியும் போயிடும். தத் புத்திர ராஜசார்தூல ராமம் சத்யபராக்கிரமம். அதனால் 12 வயது அடைந்து குருகுலத்தை முடித்து இருக்கக்கூடிய தத்புத்திர, உன்னுடைய புத்திரர்களில் ராஜசார்தூல அந்த ராஜவம்சத்தில் பிறந்த ஷார்தூலனாக இருக்கக்கூடிய ராமன், மனத்துக்கிரியானான, எப்படியாப்பட்ட ராமன், சத்திய பராக்கிரமக, சத்திய சங்கல்பனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விஸ்வாமித்ர மகரிஷியே ராமனுக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்கிறார். காகபக்ஷதர சூரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி சக்தோ கியசேஷமயா குப்தோ திவ்யேன ஸ்வேன தேஜசா. உன்னுடைய தேஜஸினால் பிறந்த காகபக்ஷதர சூலம். காகபக்ஷதர சூலம்னா குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடியன் கூட பிரம்மச்சரி வயசுல இருக்கும்போது சின்னதாக இருக்கும். முதல்ல அந்த குடுமி வச்சிருப்பா பாருங்க, அப்போ வந்து சின்ன குடுமி, அது வந்து முடிச்சு போட முடியாது. அப்படி முடிச்சு போட முடியாததுனால அதை அப்படியே விட்டுருவா. அது என்ன ஆகும், நம்ம நடக்கும் போதும் இல்லை இந்த 2 வீலர்லாம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அது பறந்துட்டே இருக்கும். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவான்னா காக்கபக்ஷம் அப்படின்னுவா. அதை இந்த இடத்துல விஸ்வாமித்திர மகரிஷி சொல்ற, இந்த ராமன் எப்படி இருக்கான் அப்படின்னா, மனத்துக்கினியான, சொல்லுக்கினியான, மனத்துக்கினியான, ரூபத்துக்கினியான, அழகே வம்சமான, சுத்த சத்த ஸ்வரூபமான, அப்ராகிருத திவ்யமங்கல திருவேணியான அந்த ராமபிரானானவன் காக்கபக்ஷ தரஸ்தூலக, குட்டி வயசு 12 வயசு குழந்தை, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷிகா உக்காந்துட்டு இருக்கு. அந்த குடுமி என்ன பண்ணிட்டு இருக்கு, முடிச்சு போட முடியலையா, அதனால பறந்துட்டே இருக்கான். அந்த குட்டி குடுமியை உடைய அந்த சூலனாக இருக்கக்கூடிய ஜேஷ்டம், உன்னுடைய முதல் புத்திரனான
ஜேஷ்டம் மே தாது மருகசி, உன்னுடைய முதல் குழந்தையான அந்த ராமனை எனக்கு தருவாயா அப்படின்னார். இப்போ பாருங்கோ எவ்வளோ அழகா ராமனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறார். இதை கம்பநாட்டாழ்வார் அப்படியே எடுத்துக்கிறார். அந்த இடத்துல குழந்தைன்னு சொன்னாரா, இவரும் அப்படியே எடுத்துக்கிறார். கம்பநாட்டாழ்வார் 324வது ஸ்லோகத்தில் போய் பாருங்கோ, அந்த இடத்துல கம்பன் சொல்றார், தருவனத்துள்யாம் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவனச் சென்று அடைக்காம வெகுளியன இழுதார் இடைக்கில்லா வண்ணம் செருமுகத்தும் காத்தி என நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுக என உயிர் இரக்கம் கொடுங்கூற்றன் உரைக்கச் சொன்னான். அப்படி உரைக்கச் சொன்னாராம். இந்த நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுக அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொன்னதுதான் பட்சம். உடனே தசரத மகாராஜா என்ன ஆனார்னா, அங்கேயே ஃப்ளாட் மகிழ்ச்சி வந்து விட்டார். இதை சொன்ன உடனே அப்படியே அவருடைய வெல்த் அப்படியே இதுவாக எடுத்து, ஹெல்த் எல்லாம் டிட்ராய்ட் ஆகிடுத்து. உடனே மைக்கரிச்சு விட்டார். ஏன்னா இதை இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி அதை ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாருன்னா, ஒரு ஜஸ்ட் 6 நாள் 7 நாள் ஒரு குழந்தையே விட்டு பிரியறதுக்கு தசரத மகாராஜாவுக்கு ராமன் மேல அவ்வளவு பற்று இருக்கு, அவனால் பிரிய முடியவில்லை என்றால் எப்படி அவனை 14 வருடம் காட்டிற்கு அனுப்ப போகிறான்? அந்த துக்க மிகுதியை இங்கேயே அவர் காமிச்சுடுறார் பாருங்க. இதை கேட்ட உடனே ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயः த்ரயாணாமபி லோகானாம் ஏன க்யாதிம் கமிஷ்யதி. I will give the entire wealth to you. தசரத மகாராஜா சொல்றார், என்னுடைய மொத்த சொத்தை கூட உங்களுக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த ராமன் ஒருத்தனை கேட்டீங்களே அவனை கேட்காதீங்கோ அப்படின்றார். நச்சதௌ ராம சாத்தியம் சக்தௌ ஸ்தாதும் கதம் சன. சுவாமி, அந்த குழந்தைய கேட்காதீங்க, அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றார். அப்புறமா விஸ்வாமித்ர மகரிஷி சொல்றார் தசரத மகாராஜாவை பார்த்து, அகம், இதுதான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. இதை அவர் அப்படியே தன்னை ஆஸ்வாசம் பண்ணிட்டு தசரத மகாராஜா மயக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துட்டு, சுவாமி, கரிய செம்மல் 2 ஒருவனை தல்கி 4வரில் ஒருவரை தருங்கன்னு சொல்றீங்களே. ஏன்னா ராமர் பாருங்க 4 பேர் குழந்தைங்க, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னு. அதுல ராமனும் பரதனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிய செம்மல் மீன்ஸ் பிளாக்கிஷ் கலர்ல இருப்பா. லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ஒயிட். அதனால இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தனை நீ சொல்லிட்டு உடனே நீ ஓகே பரதன் அனுப்பிச்சுடக்கூடாது, ராமன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ராமன் இங்க வால்மீகி மகரிஷியில் ஸ்பஷ்டமா சொல்றார். கம்மநாட்டாழ்வார் ராமன்ற பேரை யூஸ் பண்ணாம அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவனை தந்திடுக அப்படின்றார். இப்ப தசரத மகாராஜா கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. இப்ப விஸ்வாமித்ரர் சொல்றார் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்லிடுறேன். அவர் குழந்தை அப்படின்றார், பின்னாடி நம்ம அதை ஏன்னதும் பார்க்க போறோம். அகம் தே பிரதி ஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசோ அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து எவ்வளோ பேர் அப்படியே வியாக்கியானத்திலேயே கொட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நான் இப்போ இதில் கோவிந்தராஜருடைய வியாக்கியானத்திலேருந்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா அவர் ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லியிருக்கார். அரியனுடைய ஆச்சாரியனும் இதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சொல்லுவான். அந்த ஒரு காரணத்தினால இந்த மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரன்றவர் ஒரு மகாமுனி, ராஜரிஷியாக இருந்தவர், பிரம்ம ரிஷி பட்டத்தை அடைந்தவர், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தவர். அவருக்கு தெரியாத வித்தை இல்லை. ப்ளஸ் அவரே எவ்வளோ ராட்சசர்கள் எல்லாம் அழிக்கக்கூடியவர், அந்த சத்தியபராக்கிரமங்கள்லாம் உடையவர். அவர் போய் தசரதனிடம் யாசிக்கின்றார் என்றால் அதில் ஒரு தாத்பரியம் உண்டு. ஆனா தசரதனுக்கு அந்த பாச மிகுதியில என்ன செய்யறோம்ன்றது தெரியாம அவர் என்ன சொல்றாரு, என்னால கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு டியரஸ்ட் ஒன்னா இருக்கிறத கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா அதை புரிய வைக்கணும்னா உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை சொல்றார். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்
எனக்கு ராமன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பது தெரியும் அப்படின்றார். ஏன் அப்படின்றத தசரதனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றார். ஏ தசரதா, he is not your son, he is the son of son அப்படின்றார். SOUN, he is not your son, SON, he is SUN, he is the son of all, because சூரிய குலத்தில் தோன்றிய ஒரு மகா சூரியனப்பா இவன். அதனால் அகம்வேத்தி. பாருங்கோ, இந்த இடத்துல விஸ்வாமித்திர மகரிஷிக்கு தனக்கே ஒரு கர்வம் வந்துடுத்து. ராமன் எப்படியாப்பட்டவன், அவன் எவ்வளவு பெரிய சிரேஷ்டங்களை உடையவன், ஜேஷ்ட சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன்றத அவருடைய வாயால சொல்றார். தசரதா, நீ வெளிக்கண்ணினால் பார்க்கின்றாய், உன் ஊனக்கண்ணால் பார்க்கும்போது அவன் ராமன் என்பவன் வெறும் மனத்துக்கினியானாகவும் உன்னுடைய குழந்தை என்றும் தெரியும். ஆனால் அது உண்மை அல்ல. நான் விஸ்வாமித்திரனாக சொல்கின்றேன், நான் உட்கண்களால் சொல்கின்றேன், அதனால் சொல்கின்றேன் இவன் பராக்கிரமனாகனவன். ஏன்னா பாருங்க, வேதத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே அவர் கொட்டி உள்ளர வச்சுருக்கார். பராஞ்சிகாணி வத்ரணஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யந்தினந்தராத்மன் அப்படின்றார். பகவான் இந்த உலகத்தை படைக்கும் போதே என்ன பண்ணிட்டாராம், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், வெளிப்புறமா பிரிச்சுட்டார். அப்படி வெளிப்புறமா படைச்சதுனால அது என்ன ஆயிடுத்துன்னா, தானி வித்ரணஸ்வயம்புகு, அந்த இடத்துல பகவத்பாதால் சொல்லும் போது சொல்றார், காணி ஹிம்சிதவாணி அப்படின்றாரு. பகவானே என்ன பண்ணிட்டார், ஒரு பெரிய ஹிம்சையை நமக்கு கொடுத்துட்டார். இந்த பஞ்ச இந்திரியங்களும் வெளிமுகமாக வச்சுட்டார், கர்மேந்திரியங்கள்லாம். அதனால என்ன ஆயிடுத்துன்னா, ஆனா எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், பராக் பஷ்யந்தி. அதனால்தான் இன்னைக்கும் தமிழ்லையும் சொல்லுவா, யாருன்னா ஒருத்தர் வேலை ஏதாவது பண்ணிட்டே இருந்தா, என்னடா பராக் பார்த்துட்டே இருக்க அப்படின்றா பாருங்க. அப்ப என்னன்னா, ஆக்சுவலி தே ஆர் வெல் ஸ்டடீடு வேதாந்திஸ்னு சொல்லணும். ஸோ பராக் பஷ்யந்தி ந அந்தராத்மக. அதனால் வெளிப்புறமாக நம் இந்திரியங்கள் எல்லாம் இருப்பதால் வெளியே இருந்து நாம் பார்க்கின்றோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நாம் தரிசிக்க முடியவில்லை. ஆனால் கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான மைக்ஷத்து, ஏதோ ஒருவர் தான் நம் உள் இருக்கக்கூட அந்தர்யாமியாக இருக்கக்கூட ஆத்மாவை அனுபவிக்கின்றார்கள். கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான மைக்ஷத்து. எப்படி ஆவர்த்த சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சுன்னு அதை சொல்றார். அதோடைய தாத்பரியத்தை சொல்றார். தசரத மகாராஜா, நீ வெளிக்கண்களால் காண்கின்றாய் ராமனை, ஆனால் நான் உட்கண்களால் காண்கின்றேன். எப்படி என்றால், மகாத்மானக ராமம் மகாத்மானக இதி அகம் பஷ்யாமி அப்படின்றார். அது மட்டும் இல்ல, நீ பிரஜை தசரதா, நீ பிரஜைகளை அனுபவிப்பவன், நான் முனிவர்களை அனுபவிப்பவன். நீ பிரஜைகளோடு இருக்கின்றாய், நல்ல தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபத்தோடு இருக்கின்றாய். நான் அப்படி இல்லை. தியாகே நைகே அமிர்தத்வமானசூன்னு மோட்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எனக்கு தெரியும் ராமன் சத்திய பராக்கிரமன் என்று. அது மட்டும் இல்லை தசரத மகாராஜா, வில்வாள் உடையவன் நீ. அதனால் உனக்கு ராமன் என்பவன் வெறும் மனிதனாக தெரிகின்றான், உன் மகனாக தெரிகின்றான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் புல்லை கையில் உடையவன், கௌஷிகன் அல்லவா. நான் எப்படி இருக்கின்றேன், அந்த தர்ப புல்ல கையில வச்சுருக்கார். அதனால் நான் பிரம்ம தேஜஸோடு இருக்கின்றேன் அப்படின்றார். மணிமுடி தரித்தவன் நீ, உனக்கு தெரிய மாட்டான் ராமன் எப்படியாப்பட்டவன் என்றவன். நான் ஜடாமுடி தரித்தவன், எனக்குத்தான் தெரியும் ராமம் சத்திய பராக்கிரமன் என்று. சத்வகுணத்தில் உடையவன் நீ, அதனால் உனக்கு தெரியாது. நான் ரஜோகுணத்தில் உடையவன் நீ, அதனால் உனக்கு தெரியாது. சத்வகுணத்தில் உடையவன் நான், எனக்குத்தான் தெரியும் ராமன் மகாத்மானம் என்று. நீ ராஜா, பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, நீ ராஜா தசரதா, அதனால் உனக்கு தெரியாது ராமன் எப்படியாப்பட்டவன் என்று. நான் எப்படியாப்பட்டவன் என்றால் மகாராஜா. என்ன சுவாமி, இவர் விஸ்வாமித்திரர் எங்க ஒரு மகாராஜானா, ஒரு காலத்துல மகாராஜாவா இருந்தார், இப்பயும் மகாராஜான்னு சொல்றாரு. அப்படின்னா பழக்க தோஷத்துல சொல்லிடலங்க, வேதத்துல இருக்கிறத அவர் சொல்றாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம உடம்பே நமக்கு ஒரு பெரிய புறம், புரி சைனாதிதி பூரிகின்னு அந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த உடம்பே ஒரு பெரிய நகரம். இந்த நகரத்திற்கு 9 துவாரங்களும் 11 துவாரங்களும் இருக்கான். புரமேகாதசத்வாரோ அஜக்ர
அவச்சேதசக அப்படின்னுறது. அப்படி ஏகாதச துவாரங்களை 11 துவாரங்களை உடைய இந்த நகரத்திற்கு நானே தர்மகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் என் மனத்தையும் என் உடலையும் கட்டுப்படுத்தி மகாராஜாவாக இருந்து கொண்டிருப்பதால் எனக்கு தெரியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமஹ. அது மட்டும் இல்லப்பா, நீ போக கிரமத்தில் இருப்பவன், உனக்கு தெரியாத ராமன் யார் என்று நான் யோக கிரமத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எனக்கு தெரியும் ராமன் சத்யபராக்கிரமன் என்று. நீ புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ராமனை பெற்றாய், ஆனால் நான் மோட்ச காமேஷ்டி யாகம் செய்து பிரம்ம தேஜஸை பெற்றேன். அதனால் எனக்கு தெரியும் ராமன் சத்யபராக்கிரமன் என்று. நீ தர்ம அர்த்த காமத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று நினைப்பவன். அதனால் தசரதா, உனக்கு தெரியாது ராமன் யார் என்று. நான் தர்ம மோட்சத்தில் அனுபவிக்க வேண்டியிருப்பவன். அதனால் எனக்கு தெரியும். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்கார். இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது மட்டும் இல்லப்பா, நீ டி ராமன் நினைச்சுட்டு இருக்க தசரத மகாராஜா. தசரதா, நீ உன்னுடைய ராமன் நினைச்சுட்டு இருக்க. அவன் டி ராமன் இல்ல. டி அந்த புலி ஸ்டாப் எடுத்துட்டு இல்லை, என்ன அர்த்தம்? டி ராமன் வெறும் டிராமாடா. அந்த டிராமா கிடையாது. ஏன்னா வேதமே சொல்லுறது அவன நாகம் வேதி சுபேதேதி நோன வேதேதி வேதசக யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசக. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரமாத்மாவான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் ராமன். அவன் சத்யபராக்கிரமன். சரி, ஓகே, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற அகங்காரம் எனக்கு இருக்குன்னு சொன்னா என்ன விட்டுடு. இங்க இருக்கிற வாழ்க்கையில வசிஷ்டோபி மகாதேஜக 24வது ஸ்லோகம் பாருங்கோ. 19வது சர்க்கத்துல சொல்றார், வசிஷ்டோபி மகாதேஜக ஏ சே மே தபசி ஸ்திதஹ. அவரை கேட்டுப்பார். இல்லனா இங்க இருக்கிற மற்ற ரிஷிகளை எல்லாம் கேட்டுப்பார். நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ராமம் சத்திய பராக்கிரமம்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருன்னா டினை பண்ண முடியுமா? ஒத்துக்க முடியாமல் போகுமா? எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பொருள்டாவன். அதனால் கேட்கின்றேன். கொடுக்கறதா இருந்தா குடு, இல்லை என்னால முடியாதுன்னு சொல்லு. ஆனா நீயே கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இப்ப நீ கொடுத்தே தீரணும்னு சொல்றார். அது கூட எனக்கு ரொம்ப நாள் தான் வேணாம், 10 நாள். அழகா சொல்லிட்டார். தசராத்திரம் ஹி யஜ்ஞஸ்ய ராமம் ராஜீவலோச்சனம். 27வது ஸ்லோகத்துல சொல்றார், தசராத்திரி 10 ராத்திரி தாண்டா வேணும். வெறும் ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி 10 days I am asking and you are not able to give Rama. What is this drama? ஐயோ தசரதா அப்படின்றார். இதி ரிஷ்யமானோ. இதை கேட்ட பிறகு உடனே அவர் என்ன பண்ணிட்டாராம், அவர் இதயத்துல பாதியை வெட்டி போட்ட மாதிரி இருந்துச்சான் தசரத மகாராஜாவுக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் சொல்றார், நீங்களே சொன்னீங்களே சுவாமி, அவன் யாரு? காகபக்ஷ தரஸ்தூரகன்னு. அவன் யாரு? சின்ன குழந்தை. ஏன்னா இந்த சின்ன குழந்தைன்றத எப்படி சொல்றாருன்னா, பாலகாண்டத்திலேயே வால்மீகி மகரிஷி சொல்றத அழகா கோவிந்தராஜரும் எடுத்திருக்கார், கம்மநாட்டாழ்வாரும் அழகா சொல்லிட்டார். இந்த இடத்துல பாலன் அப்படின்னா 1 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளார இருக்கிற பச்சிலம் பாலகன், அவங்களதான் பாலகன். நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்களெல்லாம் பாய்ஸ்ன்றோம். ஆக்சுவலி அது கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கரெக்டா சொல்லணும்னா தமிழ்ல அழகா சொல்லுவா. 1 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளார இருக்கிறவன பாலன்னு சொல்லுவா. 8 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்கள்லாம் மிலினி அப்படின்வா, மீனி அப்படின்வா. அதே போல 11 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளார இருக்கிறவன மரவோன்வா. 15 வயசுல இருக்கக்கூடியவனை திரவோன்வா. 16 வயசு 17 வயசுல இருக்கிறவனை தான் கட்டிலம் காளைன்னு சொல்லுவா. 17 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கக்கூடியவனை விடலைன்னு சொல்லுவா. 30 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவனுக்கு முதுமக்கள்னு பேரு. முதுமக்கள் தாழிலாம் கேட்டிருப்பேன், முதுமக்கள்னு சொல்லுவா. ஆனா இந்த குழந்தை என்ன, 12 வயசு. அந்த 12 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைய நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்றதுனால அவர் சொல்றார், இவன் மரவோன். அது மட்டும் இல்லப்பா, குட்டி குழந்தைப்பா. நீயே சொன்னியே காகபக்ஷ தரஸ்தூலகன்னு, குட்டி குடுமியை வச்சு கொண்டு இருப்பவன்றானே, அதனால விட்டுடு அப்படின்றார். என்ன சொன்னாலும் தசரத மகாராஜா உடைய இதுவுக்கு விஸ்வாமித்திரர் இறங்குறதா இல்லை. பின்னாடி அவர் என்ன ஆக போறாருன்றத நம்ம பின்வரும் சர்க்கங்களில் பார்க்கலாம். 20வது சர்க்கத்தை நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने।